தலைநகர் என்றவுடன் சகல வசதிகளுடன் நிம்மதியான வாழ்க்கையை மக்கள் வாழ்கின்றனர் என்பதே பலருடைய கருத்து. எனினும் காலனித்துவ ஆட்சி காலம் தொட்டு சொந்த மண்ணில் வாழும் மக்களுக்கு காணி உறுதி பத்திரமோ வீடுகளோ அற்ற நிலையில் கொழும்பின் பல பகுதிகளில் மக்கள் வாழ்கின்றனர் என்றால் அது வியப்பல்ல. கொழும்பு 12 பாரடைஸ் பிளேஸ் என அனைவராலும் அறியப்பட்ட சொர்க்க பூமியில் காலனித்துவ ஆட்சி தொட்டு இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆரம்பத்தில் 25 குடும்பங்கள் வாழ்ந்த இந்த பகுதியில் 4 தலைமுறைகளின் பின்னர் தற்போது 300 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். சலவை தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட இந்த மக்கள் கவனிப்பார் யாருமற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றமை கண்கூடு. 1931ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சிறிய அறைகளிலேயே தமது வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்திற்கான அனைத்து செயற்பாடுகளையும் இந்த மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அப்பாட அப்பா பேர் சதாசிவம். இப்ப சதாசிவம் இருந்த வீடு தான் இது. இப்ப எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா இருந்ததுப்ப நான் இருக்கிறேன். இப்ப எனக்கு இப்ப 62 வயசு ஆகுது. அப்ப நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் அஞ்சு. எங்களுக்கு இந்த வீடு தாரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் வீடு தர இல்ல. மழை தூர்னா வீட்டுல இருக்க இயலாது. தண்ணி உலகம் நிறைஞ்சிருக்கு. நான் நிறைஞ்சு பிடிச்ச மினிஸ்டருக்கும் லெட்டர்ல அனுப்பியிருக்கேன். தமக்கான காணி உறுதி பத்திரமோ சொந்த வீடுகளோ வழங்கப்படாத நிலையில் பாரடைஸ் பிளேஸ் மக்களும் மாநகர சபைக்கு வரி செலுத்தி வருகின்றனர். காலனித்துவ ஆட்சி காலத்தில் செலுத்திய அதே தொகை பணத்தையே தற்போதும் செலுத்துவதாக அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது வாழ்வாதாரமான சலவை தொழில் செய்யும் இடத்தை அரசாங்கம் சுவீகரித்து சொந்த வீடுகள் கட்டித்தரப்படும் என கடந்த ஆட்சி காலத்தின் போது வாக்குறுதி வழங்கப்பட்டது. வாக்குறுதிக்கு அமைய இந்த மக்களின் தொழில் செய்யும் இடம் கையகப்படுத்தப்பட்டு தொடர்மாடி வீடுகள் கட்டப்பட்டாலும் 2 வருடங்களாக அவை இவ்வாறே காட்சியளிக்கின்றன. வாக்குகளை மாத்திரம் பெறுவதற்கு தமது ஊருக்குள் பிரவேசிக்கும் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கின்றனரா என்பதே பாரடைஸ் பிளேஸ் மக்களின் கேள்வியாக உள்ளது. இந்த தோட்டத்தில் நான் 7 வயசுல இருந்து 75 வயசுக்கு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு வீடு சொந்தம் இல்ல. இந்த 350 குடும்பம் வந்து சரியா கஷ்டமான நிலைமையில இருக்கு. தொழிற்சா எடுத்து இதாக்கி வீடு கட்டித்தான் சொல்லி வீடை கட்டி 2 வருஷம் வீடு கொடுக்காம இருக்காங்க. இந்த 350 குடும்பம் இப்படி கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா நகரசபா வந்து கட்டாயம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுத்து இந்த மக்களுக்கு, ஏன்னா இந்த உடைச்ச வீடு கட்டி உடைச்சு அங்க சின்ன ரூம்ல போட்டு ஆட்களை வச்சுக்காங்க, கோழி குடும்பம் வச்சிருக்காங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்க இடத்துல வந்து எங்களுக்கு இடத்த வேணும்னு சொல்லி பின் துண்டை வந்து எங்களுக்கு வீடு அடிச்சு தாருன்னு சொல்லி எடுத்தாங்க. டெம்பரியா விளையாட்டு மைதானத்தில் கொடுத்துருக்காங்க. டெம்பரியா தான் இடம் எங்களுக்கு நாங்க டெவலப் பண்ண போக நகரசபா விடுதில்லை. நாங்க பெருசா கட்டி வீடுங்களை எல்லாம் இது ரூம் செய்யுது. ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து ஒப்புள்ள அதுக்கு வந்து தலைநகரில் இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் நோக்கி கதைக்கும் கொழும்பு வாழ் அரசியல்வாதிகள் இந்த மக்களின் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தாதது ஏன்? இனியாவது கொழும்பு வாழ் அரசியல்வாதிகள் இந்த மக்கள் குறித்தும் அவதானம் செலுத்துவார்களா? மக்களுடைய வாழ்வாதார இடத்தினை சுவீகரித்து அவர்களுக்கென நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடுகள் எப்போது வழங்கப்படும்? கொழும்பு மாநகர சபை இது தொடர்பில் அவதானம் செலுத்துமா? தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படும். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு 12 பாரடைஸ் பிளேஸ் என அழைக்கப்படும் சொர்க்க பூமியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. மக்களின் காணிகளை கையகப்படுத்தி தொடர்மாடி வீடுகளை அமைத்து இதுவரை கையளிக்காதது ஏன்? நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்திற்கு.